கலக்குவா இன்றைக்கு ஒரு பண்டிறைச்சியில் ஒரு சாப்பாடுன்னு செய்ய போகிறேன். எங்கள் வீட்டிலையும் செய்யலாம். நீங்கள் ஒரு பண்டிறைச்சி வேண்டினால் ஃபோர்னோ ஒன்றுமே தேவையில்லை, வீட்டு அடுப்பிலே வச்சு செய்ய வேண்டிய. கூடுதலாக இது ஃபோர்னோலாம் செய்ய வேணும், ஃபோர்னோ தேவையில்லை. வெங்காயமும் கரெக்டும் சேதனம் இருந்தால் சரி. நீங்கள் ஒரு கிலோ துண்டு, அரை கிலோ துண்டு வேணுனாலும் வீட்டில் வச்சு செய்யலாம். வெங்காயத்தை எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்ட வேணும். வெங்காயத்தையும் ஆக சின்னனா இல்லாமல் நோமலை இந்த கணக்கில் வெட்டினா சரி. இந்த கணக்கில் துண்டு உண்டா வெட்டி வச்சா கரெக்டின் வெங்காயத்தையும் இப்படி இப்படி வெட்ட வேணும். அங்கே சேதனாவை வெட்டி போட்டு இந்த ஒரு உங்களுக்கு ரச்சிக்கேற்ற மாதிரி ஒரு ஜெத்தெடுக்கலாம். பேந்தலை சொட்ட எண்ணெய் விட்டு நல்லா சூடு காட்ட வேணும். நல்லா சூடு காட்டி போட்டு இறைச்சியை அதுக்குள்ளே போட வேண்டியான். கொஞ்சம் தாளித்து வர பேந்து திருப்பி மற்ற பக்கம் போட வேணும். ரெடி ஆகிட்டு இனி மற்ற பக்கம் திருப்ப வேணும். கவனம் என்ன பறந்து சுடும். எல்லாமே திருப்பினா சரி. இனி வெட்டி வச்ச வெங்காயங்களை சுற்றி வர போடவும். உள்ளி இருந்தால் உள்ளியும் போடலாம். ரெடி. கொஞ்சம் தாளித்து வர வெங்காயம் உப்பு போட்டுட்டு வைன் இருந்தால் வைன் விடலாம். கொஞ்சம் விதி தாளித்து வர வெங்காயம் மீனை கொஞ்சம் விட்டா சரி. மீனை விடாமலும் விடலாம். மீனை விட்டால் நல்லா இதாக இருக்கும். இப்படியே மெல்லமே அவிக்க வேண்டிய. அடுப்பு அகலம் கூட்டக்கூடாது. மெல்லமே ஓரளவுக்கு அவிஞ்சி வந்துட்டு வைன் பத்தினால் கொஞ்சம் தண்ணி விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிஞ்சி வருது.
அவிஞ்சு வந்துட்டுது, ரெடி ஆயிட்டுது. இப்படி குத்தி பார்க்க ரத்தங்கள் ரஜிலிருந்து ரத்தம் பெறாட்டில் அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் என்ன வழியால் அரைச்சி எடுத்து போட்டு ஒரு சின்ன ஜத்துக்க மற்ற ஒரு சின்ன ஜத்துக்க போட்டுட்டு அரைக்க வேணும். புருளத்தோரை அரைச்சி வேற வேலை கிரமோசவை மேலே சூகா வரும். இறைச்சியை வெட்டி போட்டு சூகா போட்டுட்டு உங்களுக்கு விரும்பின மரக்கறி ஏதாவது ஒன்று அவிச்சு போட்டு அதோட சேர்த்து சாப்பிடலாம். ரெடி ஆகிட்டுது. நான் இதுக்கு கரெக்டாக வச்சு போட்டேன். நான் நீங்கள் விரும்பினா உருளைக்கிழங்கு போடலாம், எதுவும் போடலாம். இறைச்சியை வெட்டி அதை இப்போ இறைச்சியை வெட்டுவோம். ரெடி ஆகிட்டு அரைச்சி வச்ச இறைச்சிൻ്റെ சூவை போடுவோம் மேலுக்கு. ரெடி. Eccola qua, pronti. Ok, bye bye.